ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இயர்லி மார்னிங் 6:30. நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். நம்ம வந்து நாளையிலேருந்து சேலஞ்ச் வீடியோஸ் போட போகிறோம். சந்தோஷ் ப்ரோ நானும் சேலஞ்ச் வீடியோஸ் போட போகிறோன்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஓகே தான் ப்ரோ, நான் சேஃபாக பண்ணுங்கள், ஆர்டர் நிறைய எடுக்கணுங்கிறதுனால அப்படி பண்ணாதீங்கன்னு. ஸோ இன்றைக்கி டே 1 நல்லா புரிஞ்சுங்க, டே 1. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:25 ஆகுது இயர்லி மார்னிங். நான் வந்து 4 மணி வரைக்கும் எடிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அப்படியே கன்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு நம்ம டார்கெட்டை முடிச்சுட்டு, போன மாதம் டார்கெட்டை முடிச்சுட்டு இந்த மாதம் டே 1ஓட காலையில் இதான் நம்மளோட ஆர்டர் இப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:18 ஆகுதுங்க. ஒரே நிமிஷம் இந்த கேப்பில் போக முடிஞ்சால் போயிடும் அப்படியே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:25 ஆகுது. 2 கிலோமீட்டர் சரிங்களா இந்த ஆர்டர் இப்போ எடுக்க போகிறது நம்ம. ஸோ சந்தோஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரை கிளம்பிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து 6:30 கிளம்பிட்டாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் நீங்களும் உங்களால், ஏன்னா அவர் வீடியோலாம் அந்தளவுக்கு எடுத்தே கிடையாது எங்கேயுமே. அப்போ அவர்கிட்டையும் சொன்னேன் ப்ரோ நீங்களும் கொஞ்சம் வீடியோ எடுங்க, அப்படின்னா நம்ம ஆடியன்ஸுக்கு காமிக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், ஆனால் நீங்கள் சொன்னீங்க கான்செப்ட் நல்லா இருக்குது, எனக்குமே அப்படின்னா ஒரு நல்ல மோட்டிவேஷனில் என்னால் நிறைய ஆர்டர் எடுக்க முடியும், அப்படின்னா என்னால் நிறைய சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் பேசினார். அதான் உண்மை. எனக்குமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அதிகமாக ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தால் நம்மளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் சரிங்களா. அப்படிங்கிறதுனால இப்போ சரி ஓகே அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ நீங்களும் ரொம்பலாம் எடுக்காண்டாம், ஏன்னா அவர்கிட்ட கேமரா இல்லை சரிங்களா, ஹெல்மெட் கேமரா இல்லை. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவோம். அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவோம். அப்போ அவர் அதான் சொன்னார், இப்போ நம்மகிட்ட கேமரா இல்லை, நம்மளால் தொடர்ந்து எடுக்க முடியாது, நான் ரூம்லேருந்து கிளம்பி தண்ணி பிடிக்க போவேன், ஏன்னா ரூமில் லைட்லாம் கிடையாது, ரூம்லேருந்து கிளம்பி நான் வெளியே போகிறத ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டுறேன். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 இந்த மந்த் சேலஞ்ச் வீடியோவோட ஃபஸ்ட்டு நாள் ஓகேவா. இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி 5:30 கிளம்பி வந்தாச்சு. ஷிஃப்ட் லாகின் பண்ணோம். இங்கே ஒரு மத்தியத்தில் தண்ணி பிடிச்சிட்டு இப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, இன்றைக்கி ஈவினிங்கே பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ ஓகேவா, ஸ்டே டியூன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாடை பொம்பை எடுத்து அப்படி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்னாரு. ஓகே அப்படின்னாச்சு. சரிங்க, நம்மளுக்கு இது ஃபஸ்ட் ஆர்டர், இதை நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அவரை விட ஒரு ஆர்டராவது அதிகமாக கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வேலை பார்ப்போம். கண்டிப்பாக பண்ண முடியாதா இல்லைன்னு. மாத கடைசிக்குள்ளே எப்படியாவது அவரை விடனா இப்போ ஒரு நாள் 2 நாள் முன்னப்பிலாம் ஆகலாம், ஒரு நாள் நான் லீவ் போடலாம், ஒரு நாள் அவர் லீவ் போடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட கணக்கு மாத கடைசியில் அவரை விட ஆர்டர் நம்ம யார் அதிகமாக பண்ணுறாங்கிற கான்செப்ட் தான். ஸோ அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருவேன். யார் அதிகமாக பண்ணுறாங்களோ யார் கம்மியாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்குது மக்களே. அது உண்மையில் சிறப்பாக இருக்கும், நினச்சே பார்க்க முடியாது யாராலையும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரே கொடுக்குறேன். சந்தோஷ் ப்ரோ என்ன நிலமை தெரில, அவர் ஆர்டர்லாம் ஓகே தான், நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன், எப்படின்னு தெரில. இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரை கொடுக்குறேன். இனி கொஞ்சம் வெளிச்சம் வரட்டு, சூரியன்லாம் வந்த பிறகு வீடியோ எடுக்கலான்னு இருக்கிறேன், சில மணி நேரங்களுக்கு பிறகு. அந்த மாதிரி தான். ஸோ பைக் அங்கே நிற்க அப்படியே இந்த சைடு சூரியன் வருது, ஆனால் இங்கே இருட்டாக இருக்குது இந்த பக்கம். அதனால் உங்களுக்கு நான் சூரியன்லாம் வந்த பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இப்போ தான் சந்தோஷ் ப்ரோ கால் பண்ணி கேட்டேன், என்னையா கிளம்பியாச்சா, வீடியோ எடுத்தாச்சான்னே. ஆமாம் இப்போ தான் ஒரு வீடியோ எடுத்தேன் ப்ரோ, ஆனால் எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், எனக்கும் ஒரு ஆர்டர் அடிச்சிட்டான் நானும் அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ, அப்போ அந்த ஆர்டரை முடிச்சுட்டு அப்படின்னு அவள் சாட போகிறேன், ஆர்டர் முடிச்சுட்டு அப்படின்னாரு. ஓகே அப்போ சாடும்போது ஒரு வீடியோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஏன்ட்ட கேட்டார் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சானே. ஆமாம் ப்ரோ, காலையிலே சரியான டிராஃபிக், எல்லாம் இந்த ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு காலையிலே டிராஃபிக்கு, வேலைக்கு போகிறவங்க அப்படின்னேன். அப்படி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோங்கிறத தாண்டி 2 பேர் இந்த வீடியோவில் வரப்போகிறோம், அதுவும் வேறு ஃப்ரேமில் வரப்போகிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். சார் ஆனால் இன்னைக்கு காலையில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னா 6:40 தாங்க ஆகுது. வெளிச்சம் சூரியன் ஒரு சைடு வந்துகிட்டு இருக்காப்புல, இன்னொரு சைடு இப்படி இருக்குது, இருட்டாக இருக்குது. இந்த டிராஃபிக் எங்கே வண்டி எங்கே போகுதுன்னு தெரில, காலங்காத்தாலே இவ்வளோ வண்டி. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப்.
அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதை ஆளில் போட்டு விட்டிங்கன்னு வைங்களேன், நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டான டைமுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் போடுற டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ போடுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டைமுக்கு வந்து 4:45, நம்ம ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6:15. ஸோ இதுதான் டைமிங். ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே போடுவோம். ஒன்று காலையில் 4:45 போடும், இல்லைன்னா நான் ஈவினிங் 4:45 போடும். இந்தியன் டைம் சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் நமக்கு 6:30க்கு நம்ம வீடியோ வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். நம்ம ஊரில் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்குலாம் தெரியும் லாகின் பண்ணுறதுனா. ஃபஸ்ட் நம்ம ஐடி இது பண்ணணும் நம்மளோட இதில், அதுக்கப்புறம் தான் ஆர்டர் வரும். ஸோ இப்போ நம்ம போய் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கலாம். ஸோ நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் எடுத்திருந்தோம். 14 ஆர்டர் எடுத்து 15 நிமிஷம் பேலன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், சரி 15 நிமிஷம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டே இருந்தேன். பட் கிடைக்கல. 14 ஆர்டர் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டோங்க. ஸோ இப்போ தான் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:34 ஆகுது. ஸோ டே 1ஓட இன்றைக்கி நம்மளோட 2வது வீடியோ, 2வது ஆர்டரு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது நம்மளோட 2வது ஆர்டரு. ரைட் பைட் எவ்வளோ டிப் தந்திருக்காங்க, 1.53 ரியால். அதான் மடங்குதா வானா போட்டு ஆர்டரு அக்செப்ட் பண்ணிட்டேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:32. ஸோ நம்ம மொதல் ஆர்டரு 5 மணி அவருக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணேன். 5:30க்குள்ளே கொடுத்தாச்சு சரிங்களா. அரை மணி நேரம் ஒரு கணக்கு, ஒரு ஆர்டர் கணக்கு அரை மணி நேரங்கிற மாதிரி கான்செப்ட்டு. ஸோ இப்போ அடுத்து 5:32 ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் இதோட பிக்கப் எவ்வளோ தூரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 கிலோமீட்டர் பிக்கப்பு. அதுவும் சாதாரண பிக்கப்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடையில ஒரு லைன் போகும், ஒரு ரோடு போகுது. அந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா யூட்டனே கிடையாது, அதுக்கு ஃப்ரீ யூட்டனே கிடையாது. அதுக்காக நம்ம இன்னொரு 3 கிலோமீட்டர் போய் யூட்டன் போட்டு வரணும். ஸோ அப்படி ஒரு இடம் தான் இப்போ நம்ம போகிறோம் ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் போது அது கடவுளோட கிரேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளோட அருள் இருக்குது, நம்ம அதனால் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் எடுக்கிறோம், சந்தோஷம் தான். பட் என்ன ஐ மீன் எப்படி சொல்ல, அதான் தப்பு தான், நம்ம பண்ணுறது தான் தப்பு. ஏன்னா ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடச்சுன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கிடச்சா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி தோன்றதுன்னு மனுஷங்களோட இயல்பு. இதே சந்தோஷம் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம் கிடச்சிருக்கு பாருங்க அந்த பையனுக்கு. உண்மையில இந்த டெலிவரி ஜாப் உண்மையில நிறைய பேருக்கு இது வந்து ஒரு தப்பான ஃபீலாக இருக்கலாம். சேஃப் கிடையாது, வெயில் அதிகமாக இருக்கும், வெயிலில் வெந்து நூடுல்ஸ் ஆகி சொந்து அப்படி இப்படிலாம் சொல்லுவான்ல, கரெக்டு தான். ஆனால் எந்த வேலையிலையும் இல்லாத ஒரு ஃப்ரீனஸ் இந்த வேலையில் மட்டும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கவங்க போட்டு ஏன் பண்ணிகிட்டே இருப்பான், ஏன் அப்படி ஏன் இப்படி ஏன் அப்படிம்மா, டைமுக்கு போனோம். இங்கே அப்படி கிடையாது, நம்ம டைம் தான் ஒன்று. நம்மளுக்கு மேலே ஒருத்தரும் கடந்து கிருன்னு பண்ண போகிறது இல்லை. ஆர்டர் முடிச்சிட்டாலும் நம்ம தான் ராஜா. அதேமாதிரி லீவ் எடுக்கணுமா, வெள்ளி சனி ஞாயிறை தவிர எப்போனாலும் நம்ம லீவ் எடுத்துக்கலாம். அந்த வெள்ளி சனி ஞாயிறுலையுமே நீங்கள் காலையில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஃபுல்லாக லீவ் எடுத்துக்கலாம். 15 ஆர்டர் நம்மளுக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக லீவ் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபோன் நோண்டிகிட்டே போனேன். ஸோ அதனால் இந்த ஜாப்பை மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஜாப்பும் கிடையாது. காசுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமானதான். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1500 2500 ரியால் வரைக்கும் மெஜாரிட்டி சரிங்களா. ஹவுஸ் டிரைவருக்குலாம் 2500 தான் மெஜாரிட்டின்னு வைங்களேன். அப்போ இந்த ஜாப்லலாம் அசால்ட்டாக 3000 4000 4500 எனக்கு தெரிஞ்சலாம் ஒருத்தர் 9000 வரைக்கும்லாம் சம்பாதிக்கான் ஃப்ரீலான்சராக வேலை பார்க்குறவன். ஸோ அந்த மாதிரியே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நம்மளுக்கு வந்து போதும், நம்மளுக்கு வந்து ஒரு 3600 கிடைச்சாலும் போதும். நம்ம ரொம்ப ஆசைப்படல. ஆர்டர் பேசிக்கான ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு 3600 கொடுக்கான்னா, அதுக்கு மேலே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணி ஒரு 500 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா 4000 ரியால் ஆச்சு. போதும், 4000 ரியால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு 90000 போதும், சந்தோஷமாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வெயில் மட்டும்தான், அதுக்கும் டைமிங்கை நம்மளே மாற்றிக்கிடலாம். வெயில் எப்போ முடிக்குதோ அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம். 6 மணிக்கு முடிச்சுட்டு 6 மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம். அவ்வளோ ரிஸ்க் இருக்கவங்க. நம்ம ஊர்லேயுமே நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டுன்னு இருக்குது. நைட் ஷிஃப்ட் எடுத்துக்கோ, அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. சும்மா போட்டு இந்த வேலையை அப்படி தான் இப்படி தான் மாடலு. சரி, நம்ம அதை பற்றி பேசண்டாம். திரும்ப இதை பற்றி பேசி அவனுக்கு ஆசை வந்து ஏதாவது பார்த்தா உங்களுக்கே தெரியும். அங்கே ஒரு யூட்டன் இருக்குது, அந்த யூட்டன் வரைக்கும் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பாருங்க.
அதே நிலமை தான் இங்கே ஃப்ரண்ட்லேயும் ஃபுல்லாக டிராஃபிக். எப்படி போக போகிறேனே தெரில, வளைஞ்சி தான் போகணும் போல். ஆனால் இப்படி போகிறது இங்கே க்ரைமுங்க. இப்படி போகிறத போலீஸ் பார்த்தாங்கன்னா ஃபைன் அடிச்சுருவாங்க. அந்த லைன்லனா அந்த லைனில் தான் நம்ம போகணும். ஆனால் நம்ம என்ன பண்ண, இங்கே இருங்க எவ்வளோ தூரம் டிராஃபிக் இருக்குது, அப்புறம் நம்ம எப்படி போவேன், அப்புறம் சாப்பாடு ஆறி நாரி போயிடும். ஓ மை காட், அப்படியே போக வேண்டியதான் போல். ஃபோர்டு இதில் ஒரு யூட்டன் இருக்குது, சரியான ஃப்ரீ யூட்டன் தான், பெரிய யூட்டன். அழகாக அதில் யூட்டன் போடலாம். ஆனால் ஃபோனை நோண்டிக்கிட்டே போவான்ல, அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணுவான்ல. சரி, நான் எதிர்பார்த்தது தான். ஒரு நல்ல பாட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா பாட்டு கட் ஆயிரும். எனக்கு முன்னால் ஒரு கார் போகுது, அதுலேருந்தே பிரச்சனை தாங்க. இந்த 2வது ஆர்டரு ஆல்ரெடி தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், லாங்காக எடுத்துகிட்டு வந்தேன், ஃபுல்லாக டிராஃபிக்கு. இப்போ இங்கே பாருங்க, ஓ இது இந்த வண்டியில் பேட்ரி டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கங்க, அதுக்கு சார்ஜ் போடுறாங்க. அந்த ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க இங்கே, நான் அது பார்த்துருக்கேன். சார்ஜ் தீர்ந்துட்டுனா உடனே அந்த கேபிள் எப்போவுமே எல்லார் வண்டியிலையும் கிடக்கு, டக்குன்னு எடுத்து கனெக்ட் பண்ணி புழுக்குன்னு அடிச்சு விட்றாப்புல. நம்ம ஊரில் அப்படி ஒருத்தரும் பண்ண மாட்டான். பேனட்டை கலத்துணுமா, பேட்ரி இது பண்ணுமா அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டு. அண்ணே 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 நீ போனேன் நீ வேகமாக வாரம் தெரிஞ்சிட்டு அப்படி 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 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:30 ஆகுது. டே ஃபஸ்ட்டோட டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 15 கம்பெனி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூர்யா எவ்வளோ பண்ணியிருக்கான்னு தெரியல, பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள், ஈவினிங் 6:70 ஆகுது. நம்ம இன்றைக்கி டார்கெட் எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா 14 முடிச்சிருக்கோம். அந்த ஆர்டர் நம்ம வச்சுருக்கோம், இது முடிக்கணும். டோட்டல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 61 ரியால் டிப்ஸு. அவர் வந்து இந்த ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா 8 ஹவர் காமிக்கும், இப்போ 6 ஹவர் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்க முடியல. என்ன ரீசன்னா கேமராவில் சார்ஜ் இல்லை, அது என்னன்னு தெரில. நம்ம விளாக் ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அது ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆயிரும். சார்ஜ் இல்லாமல் போயிட்டு உடனே நான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு, ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிங்க. நம்ம காலையில் 6 மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக அப்புறம் திரும்பி 3 மணிக்கு தான் வந்தோம். ரூம்லேருந்து 3 மணிக்கு தான் வந்தேன். காலையில் 6 மணிலேருந்து நம்ம 7 மணிக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்தோம். 3 மணிக்கு வந்துட்டு 3 மணிலேருந்து 2 மணி நேரம் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி இப்படின்னு சேர்த்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 10:30. இன்னொரு அதில் ஒரு 1/2 மணி நேரம், அதில் ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரத்தில் 3 ஆர்டர்னாலும் ஒரு 11 ஆர்டர் தான் நம்மளால் இன்றைக்கி எடுக்க முடியும். ஸோ நான் அவருக்கு சந்தோஷ் ப்ரோ கால் பண்ணேன், எவ்வளோ ப்ரோ ஆர்டர் இப்போ வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு. அவர் இப்போ வரைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ, நான் 6:30க்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆர்டரை அப்படின்ட்டாரு. ஸோ இன்றைக்கி அவர் நம்மளோட லீடிங் இல்லாமல் அவர் நம்ம டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார். அவர் 15ஐயும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம தான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுமான்னு தெரில. ஸோ டே 1 இப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இதான மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம். நாளையிலேருந்து கொஞ்சம் பவர் பேங்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி ஆர்டர் போட்டு வைக்கணும். இந்த மாதம் கண்டிப்பாக பேட்டரி கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி ஆர்டர் போட்டுட்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பவர் பேங்க் கொண்டு வந்துடணும். பவர் பேங்க் நான் இன்றைக்கி ரூமில் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். 3 வண்டி தான் போச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ சிக்னல் விழுந்துடும் ரெட் கலர். நான் போய்கிடுறேன்டா. டேய் ஆரஞ்சு விழுந்துட்டா எப்படி என்ன இருக்கு பாருங்க. இதுதான் ஆபத்தானது கேமரா. அது பாவம் முடியாமே பார்க்காது, பிளிச்சுன்னு அடிச்சிடும் ஃபைனை. சரி ஓகேங்க, 12 மணிக்குள்ளே நம்ம எவ்வளோ பண்ணுறோன்னு பார்ப்போம். அவர் வந்து நமக்காக நர்ஜிஸ் ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை போய் நீ பார்த்துட்டு, ஏன்னா டெய்லியும் வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு அதிலே முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக டெய்லியுமே இங்கே உள்ள டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:45 சரிங்களா. சவுதி டைம் 4:45, இந்தியா டைம் பார்த்தீங்கன்னா 6:15. 4, 5, 6 ஆமாம் 6:15.
6:15 இல்லை 6:30. நான் அது மட்டும் டைமிங் மட்டும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யார் வின் பண்ணுவான்னு சொல்லுங்கள். அப்படி வின் பண்ணுறவங்களுக்கும் இது இருக்குது, கரெக்டாக சொல்கிறவங்களுக்கும் ஒரு கிவ்அவே இருக்குங்க. அது கடைசி ஒரு வீடியோ போடுவோம், அதில் நீங்கள் சொல்கிறவங்களுக்கு இருக்குது, சம்பவம் இருக்குது. இந்த மாதம் சம்பவம் இருக்குது.